சகுனி மகாபாரதத்தில் மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஏன் வில்லன் ஆனார் அப்படிங்கிற கதை சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இவரோட முற்கதை, இவரின் குடும்பம் எடுத்த பழிவாங்கும் எண்ணத்தின் மொத்த உருவம் தான் சகுனி. யாரை பழிவாங்க? கௌரவர்களை. ஆமாம், பாண்டவர்களை அல்ல, கௌரவர்களை. சகுனியின் வஞ்சம் பாண்டவர்களை பழிவாங்க அல்ல, கௌரவர்களை பழிவாங்குவது. காந்தாரா நாட்டு மன்னன் சுபலனின் கடைசி மகன் தான் சகுனி. சுபலன் தன்னுடைய மகள் காந்தாரியை கௌரவர்களின் குடும்ப உறுப்பினரான பிறவியிலேயே பார்வையற்ற துருதராஷ்டருக்கு மனம் முடித்து கொடுக்கும் போது தன் மகளுக்கு இருக்கும் தோஷத்தை மறைத்து விடுகிறார் சுபலன். இந்த விவரத்தை விசாரித்து வர கௌரவர்களின் மூத்தவரான பீஷ்மர் ஒற்றர்களை காந்தாரா நாட்டுக்கு அனுப்புகிறார். காந்தாரியின் தோஷத்தால் காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் இல்லை எனவும், இதனால் காந்தாரியை ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மனம் முடித்த பிறகு அந்த ஆட்டை பலியிட்ட பின்புதான் காந்தாரியை துருதராஷ்டருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்ட விஷயம் பீஷ்மருக்கு தெரிய வருகிறது. மிக நுணுக்கமாக பார்த்தால் காந்தாரி ஒரு விதவை. ஆடு மட்டும் பலி கொடுக்காமல் இருந்திருந்தால் கௌரவர்களின் புதல்வன் ஆடு கிடாவாகியிருப்பார் என ஜோதிடர்கள் கூறியது பீஷ்மருக்கு அதீத கோபத்தை ஏற்படுத்தியது. சுபலனால் ஏமாற்றப்பட்ட பீஷ்மர் வெகுண்டெழுந்தார். ஒரு விதவை மருமகளாக வந்திருப்பதை இவ்வுலகம் அறிந்தால் கௌரவர்களின் குடும்பமே நகைப்புக்குள்ளாக்கப்படுவார்களே என ஆத்திரமடைந்தார் பீஷ்மர். சுபலனை மட்டுமல்லாமல் அவரின் மொத்த குடும்பத்தையும் பழிவாங்க எண்ணி அவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்தார். ஒரு குடும்பத்தையே கொல்வது அதர்மம் என்பதை உணர்ந்து பீஷ்மர் ஒரு யோசனை செய்தார். தினமும் ஒரு கைப்பிடி அளவு அரிசி மட்டும் மொத்த குடும்பத்துக்கே கொடுக்கப்படும். அதை மட்டுமே அவர்கள் சமைத்து அவர்கள் உண்டு வாழ வேண்டும் என கட்டளை பிறப்பித்தார். அதன்படி ஒரு கைப்பிடி அளவு மட்டும் அரிசி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நாளாக எல்லோரும் எலும்பும் தோலுமாக காட்சியளித்தனர். ஒவ்வொருவராக பட்டினிச்சாவு அடைய தொடங்கினர். சுபலன் ஒரு முடிவெடுத்தார். கௌரவர்களின் மேல் தீரா ஆத்திரத்தில் இருந்த சுபலன் ஒரு முடிவெடுத்தார். நம்மில் யாராவது ஒருவர் இந்த ஒரு கைப்பிடி அரிசியை முழுவதுமாக உண்டு உயிர் வாழ்ந்து நம்மை இப்படி சிறையில் தள்ளி சிறுக சிறுக கொள்ளும் இந்த கௌரவர்களை பழிவாங்க வேண்டும் என கூற அனைவரும் இதற்கு சம்மதித்தனர். அதற்கு சரியான ஆளை தேர்ந்தெடுக்க விவாதம் செய்யும் போது வயதில் இளமையான புத்தி கூர்மையுடைய சகுனியே இதற்கு சரியான ஆளாக அனைவருக்கும் தோன்றியது. அன்று முதல் அந்த உணவை சகுனிக்கு கொடுத்து வந்தனர். சகுனிக்கு தாயக்கட்டை உருட்டி ஆடும் ஆர்வம் இருப்பது சுபலனுக்கு தெரியும். ஒரு நாள் சகுனியை அழைத்தார். நான் இறந்த பிறகு என்னுடைய எலும்பிலிருந்து ஒரு தாயக்கட்டையை உருவாக்கு. அதை நீ எப்படி உருட்டினாலும் நீ நினைக்கும் எண்ணிக்கை அதில் விழும். என்னுடைய ஆத்திரம், சாபம், பழிவாங்கும் எண்ணம் அந்த எலும்புக்குள் புதைந்திருக்கும். அது உனக்கு சாதகமான எண்களை விழுவதற்கு உந்து சக்தியாக இருக்கும். அதை கொண்டு சூழ்ச்சி செய்து கௌரவர்களை பழிவாங்கிவிடு என கூறினார். மரணப்படுக்கையில் இருக்கும் சுபலனை காண திருதராஷ்டரும் காந்தாரியும் வந்தபோது, என்னுடைய கடைசி மகன் சகுனியை மட்டும் விடுதலை செய்து விடுங்கள். இவன் உங்களின் 100 குழந்தைகளுக்கும் பாதுகாவலனாக இருப்பான் என்ற சுபலனின் கடைசி ஆசையை மறுக்க முடியாமல் திருதராஷ்டர் இதை நிறைவேற்றினார். சகுனி வெளியே வந்தார். சகுனி கௌரவர்களுடன் பீஷ்மரின் கவனிப்பில் பாதுகாப்பில் வாழ்ந்தார். கௌரவர்களுடன் நெருக்கமாக பழக தொடங்கினார். ஆனால் உள்ளத்தில் பீஷ்மரையும் கௌரவர்களையும் பழிவாங்க சந்தர்ப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தார் சகுனி. சகுனியின் எண்ணம் பாண்டவர்களை போருக்கு இழுத்து பாண்டவர்களை பழிவாங்குவது அல்ல, பாண்டவர்களை பயன்படுத்தி கௌரவர்களை சின்னா பின்னமாக்குவதே சகுனியின் சூழ்ச்சியாக இருந்தது. சகுனி காலப்போக்கில் கௌரவர்களின் பாதுகாவலராக விளங்க ஆரம்பிக்கிறார். சகுனியின் அக்கா காந்தாரி மற்றும் மாமா துருதராஷ்டருக்கு இருந்த 100 மகன்களில் மூத்தவரான துரியோதனருடன் சகுனி மிக நெருக்கமாக பழகத் தொடங்கினார். துரியோதனரும் மாமா சகுனியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுபவராக இருந்தார். காலங்கள் கடந்தது. பாண்டவர்களின் மிகப்பெரிய தலைநகரான செல்வம் கொளிக்கும் ஆடம்பர நகரமான இந்திரபிரஸ்தத்திற்கு துரியோதனன் வருகை தந்திருந்தார். வருகை தந்திருந்த துரியோதனர் பாண்டவர்கள் தங்களை காட்டிலும் செல்வ செழிப்பாக இருப்பதை எண்ணி பொறாமை தீயில் கருகினார். பாண்டவர்கள் செல்வத்தில் மட்டுமல்ல, செல்வாக்கிலும் மிகப்பெரியவர்களாக இருப்பதை தன்னுடன் ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மையில் குறுகினார். கௌரவர்களின் தலைநகரமான ஹஸ்தினாபுரத்திற்கு மனக்கசப்புடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் திரும்பினார் துரியோதனர். இந்த துரியோதனரின் மன ஓட்டத்தை அறிந்த சகுனி காய் நகர்த்த தொடங்கினார். அறத்தில் சிறந்தவராக இருந்த தர்மரின் சூதாடும் பலவீனத்தை அறிந்திருந்த சகுனி, தர்மரை சூதாட அழைத்துவிடு, உனக்கு பதிலாக நான் சூதாடுகிறேன். நான் தாயக்கட்டை உருட்டுவதில் கை தேர்ந்தவன் என்பது உனக்கு தெரிந்ததுதானே.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி பாண்டவர்கள் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக பிடுங்கி உனக்கு தருகிறேன் என ஆசை தீ மூட்ட மாமாவின் வார்த்தைகளை தட்டாத துரியோதனர் தருமரை சூதுக்கு அழைக்க முடிவு செய்தார். சகுனி மாமாவின் பழிவாங்கும் திட்டத்தின் முதல் படி அங்கிருந்து துவங்கியது. தருமரும் சூதாட சம்மதிக்கிறார். பிறகு சூதாடத் தொடங்குகிறார். தருமரும் சூதாடுகிறார். பஞ்ச பாண்டவர்களும் சூதாடுகிறார்கள். ஒவ்வொன்றாக இழக்கிறார் என அடுத்தடுத்து நடந்த அனைத்தையும் இந்த நாடே அறியும். ஒரு கதை இந்த நாட்டில் 4000-5000 வருடங்களாக முன்பிருந்தே காலம் காலமாக கடத்தி வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 130 கோடி பேர் வாழும் இந்த இந்தியாவில் குறைந்தது 80 கோடி பேர் மக்களுக்கு மேல் இந்த கதையின் மேலோட்டமான விஷயம் நன்கு தெரியும் என்பது மிக ஆச்சரியமான விஷயமே. பாண்டவர்கள் 14 வருடம் வனவாசம் செல்கிறார்கள். வனவாசம் முடித்து வந்த பிறகு பாகத்தின் பங்காளிகளாக ராஜ்யத்தில் உரிமை கோருகிறார்கள். 5 கிராமத்தையாவது தர வேண்டி பாண்டவர்கள் மன்றாடியும் கௌரவர்கள் முடியாது என மறுத்து விடுகிறார்கள். இதனால் போர் மூழ்கிறது. குருசேத்திர போரின் இறுதி நாள், அதாவது 18வது நாள், சகுனி பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவரால் கொல்லப்பட்டார். பீஷ்மர் முள்படுக்கையில் கிடப்பதை உயிர் பிடித்து பார்த்து கொண்டிருந்த சகுனி பீஷ்மரின் உயிர் துறந்த பின்பு தன் தகப்பனின் ஆசை நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியில் தன் உயிரையும் துறந்தார் சகுனி. சகுனியின் பழிவாங்கும் திட்டம் எங்கு எப்படி வென்றது? கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாடியதாலா? அவர்கள் இருவருக்குள்ளும் போர் மூண்டதனாலா? அவைகளுக்கெல்லாம் காரணமாயிருந்த துரியோதனரின் பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கும் தாழ்வு மனப்பான்மையும் தன்னை மட்டப்படுத்திக் கொண்டதால் மட்டுமே சகுனியால் அதை பயன்படுத்தி அவர்களை வெல்ல முடிந்தது. மகாபாரத யுத்தம் நடந்த காலத்தில் பீஷ்மரின் வயது 176 என கணக்கிடப்படுகிறது. குருசேத்திர யுத்தம் நடந்தபோது கர்ணனின் வயது 106, தருமரின் வயது 90, சகுனியின் வயது தோராயமாக 110 முதல் 120, பீமன் மற்றும் துரியோதனின் வயது 89, கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் வயது 88, நகுலன் மற்றும் சகாதேவனின் வயது 87. குருசேத்திர யுத்தம் நடந்தபோது மொத்தமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 40 லட்சத்திற்கும் அதிகமானோர் என ஆராயப்படுகிறது. மகாபாரதத்தில் வரும் பாத்திரங்களின் பெயர்களை இன்றும் பலருக்கு வைத்திருப்பதை காண முடியும். வெறும் கற்பனை கதையின் பெயர்களை யதார்த்தத்தில் காலம் காலமாக தங்கள் குழந்தைகளுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேடிக்கையாக கூட ஏற்க முடியாது. நிஜத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களின் பெயர்களை தங்கள் குழந்தைக்கு வைப்பதை இன்று கூட பார்க்கிறோம். அப்படி நிஜத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களின் பெயர்களை மகாபாரத காலம் தொட்டு இன்று வரை நாம் அந்த கதையையும் அவர்களையும் காலம் கடந்து கொண்டு வருகிறோம். இனியும் கொண்டு செல்வோம்.